Hi guys, today transportation in plants and circulation in animals ஓட part 2 பார்க்கலாம். அதில் blood first பார்க்கலாம். Human bodyல மெயினாக சர்க்குலேஷனுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தோன்னா பிளட்டாக தான் இருக்கும். பிளட் வந்து ரெட் கலர் ஃப்ளூவிட் கனெக்டிவ் டிஷ்யூ. காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட்ல ரெண்டு மெயின் காம்போனன்ட் இருக்கு. அதில் என்னன்னு பார்த்தோன்னா ஒன்று பிளாஸ்மா, இன்னொன்று ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ், அதாவது அது பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்மா ஒமிட் பண்ணுறது. பிளாஸ்மானா என்னன்னு பார்த்தா பிளாஸ்மாவில் நான் செல்லுலார் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதில் 55% பிளட் இருக்கும். இது கொஞ்சம் ஆல்கலைன். புரோட்டீன், குளுக்கோஸ், யூரியா, என்சைம், ஹார்மோன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் பிளாஸ்மாவில் இருக்கும். ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளட் அப்படின்னா பிளட் கார்பசல்ஸில் 3 டைப்ஸ் இருக்கு. ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளாட்லெட்ஸ் அப்படின்னு. ஆர்பிசி அப்படின்னா ரெட் பிளட் கார்பசல்ஸை சொல்லுவோம். அதை வந்து எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்பிசி வந்து ஹியூமன் உடம்புல நிறைய இருக்கும். போன் மேரோல தான் இது ஃபார்ம் ஆகும். போன் மேரோனா சில போன்ஸ்ல இருக்க ஸ்பாஞ்சி டிஷ்யூ, ஹிப், தை அந்த மாதிரி போன்ஸ்ல இருக்கிறது. ஆர்பிசினால தான் பிளட் வந்து ரெட் கலராக இருக்கு. பிகாஸ் அதில் ஹீமோக்ளோபின் இருக்கும். நெக்ஸ்ட், நேச்சராக மெமாலியன்ஸ்க்கு செல் ஆர்கனல்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ ஆர்பிசி வந்து பைகான்கேவா டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். லைஃப் ஸ்பேன் வந்து 120 days தான் இருக்கும் ஆர்பிசி. ஆர்பிசி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆக்சிஜனை லங்ஸுக்கும் டிஷ்யூக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் மெயினாக ஆர்பிசியோட வேலை. ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் பார்த்தோன்னா அதாவது லியூகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டபிள்யூபிசி அப்படின்னு சொல்லுவோம். டபிள்யூபிசி அது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது. அதில் ஹீமோக்ளோபின் இல்லாதனால. அண்ட் அது செல்ஸ்லாம் நியூக்ளியேட்டடாக இருக்குது. எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், இதுவும் போன் மேரோவில், ஸ்ப்ளீனில், தைமஸ் அண்ட் லிம்ஃப் நோட்ஸ்லலாம் இது இருக்கும். க்ரால் பண்ணி போகிறத தான் அமீபாய்டு மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டபிள்யூபிசி வந்து அமீபாய்டு மூமெண்ட்டில் தான் பண்ணுது. இதில் 2 குரூப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிரானுலோசைட், இன்னொன்று வந்து எக்ரானுலோசைட்ஸ். இப்போ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் இம்யூன் செல். இம்யூன்னா நோய் எதிர்ப்பு சக்தி தரும் இல்லையா, அந்த செல். அதில் கிரானியூல்ஸ் இருக்கும் அண்ட் என்சைம்ஸும் இருக்கும் அதோட சைட்டோபிளாசமில். கிரானுலோசைட்ஸோட நியூக்ளியஸ் இர்ரெகுலராக இருக்கும். இர்ரெகுலராக லோப்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று நியூட்ரோஃபில்ஸ், இன்னொன்று வந்து யூசினோஃபில்ஸ், இன்னொன்று வந்து பேசோஃபில்ஸ். நியூட்ரோஃபில்ஸ் அப்படி பார்த்தோன்னா இதோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும் அண்ட் 2 to 7 லோப்டு நியூக்ளியஸ் அதில் இருக்கும். லியூகோசைட்ஸ்லேயே நியூட்ரோஃபில் தான் 60லேருந்து 65% வரைக்கும் இருக்கும். ஏதாவது இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா வந்து இன்ஃப்ளமேஷன் அப்போ அந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து யூசினோஃபில்ஸ் அப்படின்னா இதில் பைலோப்டு நியூக்ளியஸ் இருக்கும் அண்ட் 2 to 3% தான் வந்து லியூகோசைட்ஸில் இது இருக்குது. அலர்ஜி இல்லைனா பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் அப்போ வந்து யூசோஃபில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஏதாவது இன்ஃபெக்ஷனோ அலர்ஜியோ வந்துச்சுன்னா இந்த யூசினோஃபில் வந்து அதிகமாகிடும். இது டிசீஸ் ஃபைட்டிங் டபிள்யூபிசி அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து டாக்ஸின்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும் நம்ம பாடியில் ஏதாவது இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து பேசோஃபில்ஸ் பார்த்தோன்னா இதில் லோப்டு நியூக்ளியஸ் இருக்கும். 0.5லேருந்து 1% வரை தான் வந்து இது டபிள்யூபிசியில் இருக்கும். இன்ஃப்ளமேஷன் அப்போ தான் இது கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து கெமிக்கல் ரிலீஸ் பண்ணும். ஒரு புண்ணு வீங்கி ரெட்டாக ஆகி வலிக்கிறத தான் வந்து நம்ம இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து எக்ரானுலோசைட்ஸ் அப்படின்னா இதோட சைட்டோபிளாசமில் கிரானியூல்ஸ் இருக்காது. அதில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா லிம்போசைட்ஸ், இன்னொன்று வந்து மோனோசைட்ஸ். லிம்போசைட்ஸ் அப்படின்னா இதில் 20 to 25% இருக்கும் டபிள்யூபிசியில். இது வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஏதாவது வைரல் ஆர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்போ. நெக்ஸ்ட் மோனோசைட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது அமீபாய்ட் ஷேப்பில் இருக்கும் அண்ட் லியூகோசைட்ஸ் ஒரு டபிள்யூபிசியில் இதுதான் வந்து நிறைய அமௌண்ட்டில் இருக்கும். அதாவது 5 to 6% வரைக்கும் இதுதான் இருக்குது. இதை வந்து ஃபேகோசிட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் இது பாக்டீரியாவை விழுங்கிடும். நெக்ஸ்ட் பிளட் பிளாட்லெட்ஸ் அப்படின்னு சொல்கிற த்ரோம்போசைட்ஸை பார்க்கலாம். இது சின்னதாக இருக்கும் அண்ட் இது கலர் எதுவும் இருக்காது. இதில் நியூக்ளியஸே கிடையாது. 2,50,000 இருந்து 4 lakhs பிளாட்லெட்ஸ் பிளட்ல இருக்கு. ஆனால் பிளாட்லெட்டோட லைஃப் வந்து 8 to 10 days தான் இருக்கும். இதுதான் பிளட் கிளாட்லாம் பண்ணுறது.
ஓகேவா, ரத்தம் கட்டுறது அதை தான் வந்து பிளட் கிளாட் அப்படின்னு சொல்லுவோம். பிளாட்லெட்ஸ் வந்து கிளாட் ஆகி பிளட் லாஸ் ஆகாமல் தடுக்கும் ஏதாவது இன்ஜூரி ஆகிறப்ப. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா, ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டைஜஸ்ட் ஆன ஃபுட்டை டிஃப்ரெண்ட் செல்லுக்கு கொண்டு போகும். ஹார்மோன்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது பிளட்டு. நம்ம உடம்பு டிசீஸில் இருந்து பாதுகாக்குது. நம்ம பாடி டெம்பரேச்சரை பேலன்ஸ்டாக வச்சுக்க யூஸ் ஆகுது. பிஹெச்சையும் வந்து ரெகுலேட் பண்ண யூஸ் ஆகுது பிளட். வாட்டரை நம்ம உடம்புல பேலன்ஸ் பண்ண யூஸ் ஆகுது. பிளட் வெசல்ஸ், ஆர்டரிஸ் அண்ட் வீன்ஸ் பார்க்கலாம். பிளட் வெசல்ஸ்ன்றது நெட்வொர்க் ஆஃப் பிரான்ச்டு டியூப்ஸ் அண்ட் அது பிளட் டிரான்ஸ்போர்ட் பண்ண யூஸ் ஆகுது. 3 டைப்ஸ் இருக்கு, ஆர்டரிஸ், வீன்ஸ் அண்ட் கேபிலரிஸ் அப்படின்னு. ஆர்டரிஸ் அப்படின்னா இது திக்கா எலாஸ்டிக் வெசல்ல இருக்கு அண்ட் இதோட வேலை ஹார்ட்ல இருந்து பிளட்டை வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடிக்கு கொண்டு போகும். பல்முனரி ஆர்டரி தவிர மிச்ச எல்லா ஆர்டரியும் ஆக்சிஜன் உள்ள பிளட்டை கேரி பண்ணுது லங்ஸுக்கு. பல்முனரி ஆர்டரி வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸுக்கு கேரி பண்ணுது. நெக்ஸ்ட் வீன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, வெயின்ஸ் வந்து தின்னாக இருக்கும் அண்ட் நான் எலாஸ்டிக் வெசல்ஸ். இதோட வேலை மிச்ச ஆர்கன்ஸில் இருந்து பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு வர்றது. எல்லா வீன்ஸும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸில் இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வருது. பல்மனரி வீன் மட்டும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போகும். நெக்ஸ்ட் கேபிலரிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, இது நேரோ டியூப் மாதிரி இருக்கும். எதால ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஆர்ட்ரியோல்ஸில். தென் அந்த ஆர்ட்ரியோல்ஸ்லாம் சேர்ந்து வெனியூல்ஸ் அண்ட் வெயின்ஸாக ஆகிடும். அதோட டயாமீட்டர் பார்த்தோன்னா 8 மியூமீட்டர் இருக்கு. இது சிங்கிள் லேயர் ஆஃப் எண்டோதீலியல் செல்ஸில் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டரிஸ் அண்ட் வீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெசலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் ஆர்டரி, பட் வீன் வெசலை கலெக்ட் பண்ணும். ஆர்டரி பிங்க் கலரில் இருக்கும், வெயின் ரெட் கலரில் இருக்கும். இது டீப் லொக்கேஷனில் இருக்கும் ஆர்டரி. வெயின் வந்து மேலோட்டமாக இருக்கும். ஆர்டரி ஹை ப்ரெஷரில் பிளட் ஃப்ளோ இருக்கும். வீனோட பிளட் ஃப்ளோ வந்து லோ ப்ரெஷரில் இருக்கும். ஆர்டரியோட வால் ஸ்ட்ராங்காக திக்காக எலாஸ்டிக்காக இருக்கும். வெரஸ் வெயினோட வால் வீக்காக தின்னாக நான் எலாஸ்டிக்காக இருக்கும். ஆர்டரிஸ் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்ணும். பல்மனரி ஆர்டரிஸ் தவிர எல்லா வெயின்ஸும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும், பல்மனரி வெயின்ஸ் தவிர. ஆர்டரியில் இன்டர்னல் வால்ஸ் இருக்காது, வெயினில் இன்டர்னல் வால்ஸ் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அனிமல்ஸ்க்கு 2 டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு. ஒன்று ஓப்பன் டைப், இன்னொன்று வந்து க்ளோஸ்டு டைப். ஓப்பன் டைப் அப்படின்னா, ஓப்பன் டைப்ல ஹார்ட் வந்து பிளட் வெசலுக்கு பிளட்டை பம்ப் பண்ணும். அங்கே ஒரு பிளட் ஸ்பேசஸ் வரும், அதுதான் சைனசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சைனஸ் தான் பாடி கேவிட்டி, அதை ஹீமோகோல்னு சொல்லுவோம். ஓப்பன் டைப்ல கேபிலரி சிஸ்டம் இருக்காது. எக்ஸாம்பிள் இந்த ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ் அண்ட் அசிடியன்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் க்ளோஸ்டு டைப் என்னன்னு பார்த்தா, இதில் பிளட் வந்து ஸ்பெசிஃபிக்காக பிளட் வெசல்ஸில் தான் போகும். பிளட் ஆர்டரிஸில் இருந்து வீன்ஸ்க்கு சின்ன பிளட் வெசல்ஸில் போகிறது தான் கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தா வெர்டபிரேட்ஸை சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் அதை பார்த்தோன்னா, ஹார்ட் வந்து ஒரு மஸ்குலர் ஆர்கன். அது என்ன பண்ணுன்னா, பிளட் வெசலுக்கு பிளட்டை பம்ப் பண்ணி விடுறது தான் ஹார்ட்டோட மெயின் வேலை. ஹார்ட் வந்து தொராக்கிக் கேவிட்டியில் இருக்கும். கொஞ்சம் லெஃப்டில் டயஃப்ராகமுக்கு மேலே லங்க்கு நடுவில் இருக்கும். ஹார்ட் வந்து கார்டியாக் மசிலால் மேடாயிருக்கு. ஹார்ட் வந்து கொஞ்சம் டில்டடாக இருக்கும். ஹார்ட் வந்து டபுள் வால்டு சாக்கால் என்க்ளோஸ் ஆகிருக்கு, அதுதான் பெரிகார்டியம் அப்படின்னு சொல்கிறோம். ஹார்ட்டில் பெரிகார்டியல் ஃப்ளூவட்னு ஒரு லூப்ரிகேட் இருக்குது, அதுதான் ஹார்ட்டில் ஃப்ரிக்ஷன் வராமல் தடுக்குது. ஹார்ட் பீட் ஆகுறப்ப அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜுரியை தடுக்குது. ஃப்ரிக்ஷன்னா உரசுறது அப்படின்னு சொல்லலாம். ஹியூமன் ஹார்ட்டில் 4 சேம்பர்ஸ் இருக்குது. மேலே 2 தின் வால்டு சேம்பரை ஆரிக்கிள் ஆர் ஆட்ரியான்னு சொல்லுவோம். கீழே 2 திக் சேம்பர் இருக்கிறத வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சேம்பரை செப்டம்,
செப்பரேட் பண்ணுது. ஆரிக்கிள்க்கும் வென்ட்ரிக்கிள்க்கும் நடுவில் இருக்க செப்டம் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்குது. ரெண்டு ஆரிக்கிளை செப்பரேட் பண்ணுறது இன்டர் ஆட்ரியல் செப்டம். லெஃப்டில் சின்ன ஆட்ரியம் அண்ட் ரைட்டில் லெஃப்டை விட கொஞ்சம் பெரிய ஆட்ரியம் இருக்குது. ரைட் ஆட்ரியம் தான் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வாங்கி டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பாடிக்கு அனுப்பும். அதை சில வீன்ஸில் பண்ணுது, லைக் சுப்பீரியர் வெனா, இன்ஃபீரியர் வெனா அண்ட் கொரோனரி சைனஸ். ஆனால் பல்மனரி வீன்ஸ் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை லெஃப்ட் ஆட்ரியமுக்கு கொடுக்கும். லங்ஸில் இருந்து கொண்டு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல் பிளட்டை ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பம்ப் பண்ணும். வென்ட்ரிக்கல்ஸ் தான் ஹார்ட்டோட அடிப்பகுதியில் இருக்கும். ஆரிக்கல் செப்பரேட் ஆன மாதிரி வென்ட்ரிக்கலை இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் செப்பரேட் பண்ணுது. வென்ட்ரிக்கல்ஸ் வந்து ஃபோர்ஸாக பிளட்டை ஹார்ட்டில் இருந்து பம்ப் பண்ணுறனால அதோட வால்ஸ் திக்காக இருக்கும். ரைட் வென்ட்ரிக்கலில் இருந்து பல்மனரி ட்ரங்க் வருது. அந்த பல்மனரி ட்ரங்க் வந்து டிவைட் ஆகி ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்டரி அப்படின்னு வருது. ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்டரிக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸுக்கு சப்ளை பண்ணும், அதோட ரெஸ்பெக்டிவ் சைடில் உள்ள லங்ஸுக்கு. லெஃப்ட் வென்ட்ரிக்கல் லாங்காக நேரோவாக இருக்கும் ரைட் வென்ட்ரிக்கலை விட. நெக்ஸ்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அரோட்டாவுக்கு போகும். மிச்ச எல்லா பார்ட்ஸ்க்கும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை சப்ளை பண்ணுறது அரோட்டாவோட வேலை. கொரோனரி ஆர்டரிஸ் தான் ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை பண்ணுது. வால்வ்ஸ் பார்த்தோன்னா பிளட் சிங்கிள் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆக வால்வ்ஸ் தான் யூஸ் ஆகுது. அது மசிலால் ஆன ஒரு ஃப்ளாப்ஸ் அப்படி சொல்லலாம். ஹார்ட்டில் 3 டைப்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரைட் எட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ் பார்க்கலாம். இதை வால்வ் வந்து ரைட் ஆரிக்கல் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு நடுவில் இருக்குது. அதில் ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்கும். அந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் ட்ரையாங்குலர் லீஃப் மாதிரி இருக்கும். ட்ரைகஸ்பிட் வால்வில் உள்ள ஃப்ளாப்ஸை கார்டே டென்டே ஹோல்ட் பண்ணியிருக்கு. அந்த கார்டே டென்டே பாப்புலரி மசில்ஸில் இருந்து தான் வருது. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் எட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ் பார்த்தோன்னா இது லெஃப்ட் ஆரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு நடுவில் இருக்குது. இதில் 2 கப்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம பைகஸ்பிட் ஆர் மைட்ரல் வால்வ் சொல்வோம். நெக்ஸ்ட்டு செமிலூனார் வால்வ் அது பார்த்தோன்னா மேஜர் ஆர்டரிஸ் வந்து பல்மனரி ஆர்டரி அண்ட் அரோட்டா. இதோட வேலை என்னன்னா பிளட்டு வென்ட்ரிக்கலுக்கு ரிட்டர்ன் பிளட் போகாமல் பார்த்துக்கும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் பார்த்தோன்னா நம்ம பாடியில் ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் இருக்கும், டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ஃப்ளோ ஆகும். அந்த பிளட் சர்க்குலேஷனோட டைப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் பார்த்தோன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லா பார்ட் ஆஃப் த பாடிக்கு போகும். அரோட்டா தான் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எல்லா ஆர்கன்ஸ்க்கும் கொடுக்கும் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ரைட் ஏட்ரியமுக்கு ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட்டு பல்மனரி சர்க்குலேஷன் என்ன எப்படி ஆகுதுன்னு பார்த்தா இதோட பாத் ரைட் வென்ட்ரிக்கலில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரைட் வென்ட்ரிக்கலில் இருந்து பல்மனரி ஆர்டரி லங்ஸுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போகும். பல்மனரி வீன்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணும் லங்ஸில் இருந்து அண்ட் அதை லெஃப்ட் ஆட்ரியமுக்கு சப்ளை பண்ணும். நெக்ஸ்ட்டு கொரோனரி சர்க்குலேஷன் எப்படி நடக்குது பார்த்தோன்னா ஹார்ட் மசிலுக்கு பிளட் சப்ளை பண்ணுறதை தான் கொரோனரி சர்க்குலேஷன் சொல்லுவோம். அரோட்டிக் ஆர்ச்சில் இருந்து கொரோனரி ஆர்டரிஸ் வருது. அதில் இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் கார்டியாக் மசில்ஸ்க்கு போகுது. டீஆக்சிஜனேட்டட் பிளட் ட்ரெயின் ஆகிடும், தென் ரைட் ஏட்ரியமுக்கு போயிடும் பை கொரோனரி சைனசஸ். ஹார்ட்டால் பிளட் ஒரே சைக்கிளில் தான் 2 டைம்ஸ் சர்க்குலேட் ஆனால் அதை தான் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த டபுள் சர்க்குலேஷனில் ஆக்சிஜனேட்டட் பிளட் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டோட மிக்ஸ் ஆகாது. பட் சில அனிமல்ஸ்க்கு 2 பிளட் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் மிக்ஸ் ஆகி ஹார்ட்டுக்கு ஒரு வாட்டி பாஸ் ஆகும். அதை வந்து சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கெல்லாம் நடக்கும்னு பார்த்தோம்னா ஃபிஷ்ஷு, ஆம்ஃபிபியன்ஸ், சில ரெப்டைல்ஸ்க்கெலாம் வந்து இந்த சிங்கிள் சர்க்குலேஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு ஹார்ட் பீட் எப்படி ஆகுதுன்னா ஹார்ட் பீட் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கான்ட்ராக்ஷன் சுருங்கி ரிலாக்ஸேஷனை விரிகிறது, சுருங்கி விரிகிறது, தட் இஸ் லப்ட் அப் அப்படின்றது தான் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மினிட்டுக்கு 72லேருந்து 75 டைம்ஸ் வந்து
இந்த ஹார்ட் பீட் வந்து நடக்குது. இனிஷியேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹியூமனோட ஹார்ட் மெயோஜெனிக் இன் நேச்சர். மெயோஜெனிக்னா ஹார்ட் பீட் ஹார்ட் மசிலில் இருந்து இனிஷியேட் ஆகும். அந்த ஹார்ட் மசில் என்னன்னு பார்த்தா சைனோ ஏட்ரியல் நோட். அது ரைட் ஏட்ரியமோட வால்ல இருக்கும், நியர் த ஓப்பனிங் ஆஃப் சுப்பீரியர் வெனா கவா. இப்போ சைனோ ஆட்ரியல் நோட் எப்படி இருக்கும்னா டாப்பில் அகலமாக கீழே கொஞ்சம் டேப்பராக இருக்கும், தின் ஃபைபர்ஸால் உருவானது. சைனோ ஆட்ரியல் நோட் பேஸ் மேக்கராக ஆக்ட் பண்ணுது. பிகாஸ் ஹார்ட்டோட கான்ட்ராக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுது. கான்ட்ராக்ஷன் அப்படின்னா அந்த ஹார்ட் சுருங்குறது. இந்த பேஸ் மேக்கர் அப்படின்னா அது ஒரு டிவைஸ் ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ சைனோ ஆட்ரியல் நோட் தான் ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணுது. சைனோ ஏட்ரியல் நோட்ல இருந்து வர இம்பல்ஸ் தான் ரைட் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியல் வால்ஸில் கான்ட்ராக்ஷனை உருவாக்குது. எப்படின்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்ஸில் இருந்து வென்ட்ரிகிள்ஸ்க்கு பிளட்டை புஷ் பண்ணி அந்த கான்ட்ராக்ஷன் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடுக்கு போகுது. அதனால ஒரு கான்ட்ராக்ஷனோட இம்பல்ஸ் வந்து அங்கே கிரியேட் ஆகுது. அதனால வென்ட்ரிகுலர் மசிலுக்கு கான்ட்ராக்ஷன் போகுது. வென்ட்ரிகுலர் மசிலுக்கு ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் அண்ட் பர்கின்ஸ் ஃபைபர் வழியாக வருது. இந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் நினைப்பு வச்சுக்கிட்டோம்னா இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பல்ஸ் பார்த்தோன்னா ஹார்ட் பீட் ஆகும்போது பிளட் ஆர்டரிஸ்க்கு போகும். ஒவ்வொரு வாட்டியும் பிளட் போகிறப்ப அந்த ஆர்டரி எக்ஸ்பேண்ட் ஆகும், அதுதான் பல்ஸ். அந்த பல்ஸை ரிஸ்டில் வச்சா நமக்கு ஃபீல் ஆகும். 70 to 90 minutes தான் பர் மினிட் தான் நார்மல் பல்ஸ் ரேட். கார்டியாக் சைக்கிள் பார்த்தோன்னா ஒரு ஹார்ட் பீட் நடக்க பிகினிங்ல இருந்து எண்ட் வரை நடக்கிற ஈவெண்ட் எல்லாமே கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கார்டியாக் சைக்கிளும் 0.8 செகண்டுக்கு இருக்கு. இந்த கார்டியாக் சைக்கிள் அப்போ பிளட் வந்து சேம்பர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் வந்து போகுது. ஒரு கார்டியாக் சைக்கிளுக்கு ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஏட்ரியல் சிஸ்டோல் என்னன்னு பார்த்தா ஆரிக்கல் கான்ட்ராக்ஷன் 0.1 செகண்டுக்கு, வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் வந்து 0.3 செகண்டில் நடக்குது. வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் பார்த்தோம்னா 0.4 செகண்டில் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. சிஸ்டோல் அப்படின்னா கான்ட்ராக்ஷன், டயஸ்டோல் அப்படின்னா ரிலாக்ஸேஷனை சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹார்ட் சவுண்ட் எப்படி வருதுன்னா ஹார்ட் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுறப்ப வர்றது தான் ஹார்ட் சவுண்டு. லப் அப்படின்ற சவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வருது, அதான் வந்து லாங்கர் சவுண்டு. வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆயிட்ட அப்புறம் ட்ரைகஸ்பிட் வால்வ்ல அண்ட் பைகஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆகுறப்ப இந்த சவுண்ட் வந்து வருது. செகண்ட் சவுண்ட் டப். லப் டப்ல டப்ன்ற செகண்ட் சவுண்ட் ஷார்ட் டியூரேஷனை கொண்டது. இது வென்ட்ரிகல் கான்ட்ராக்ஷனோட எண்ட்ல செமிலூனார் வால்வ் க்ளோஸ் ஆகுறப்ப இந்த சவுண்ட் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல லெசன் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Thank you.